Hi, hello, welcome to Rafi Theatre. நான் உங்க ரஃபி. இன்னைக்கு திரையுலக செஞ்சு நம்ம பார்க்க போற படம் பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்கத்துல சூரி, ஐஸ்வர்யா லட்சுமி, சுவாசிகா நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் மாமன். இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கணும்னா, சூரியோடைய அக்கா வந்து சுவாசிகா, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. 10 வருஷம் கழிச்சு குழந்தை பிறகுறாங்க. தாய் மாமனை வந்து பயங்கரமான அவங்க மேல அன்பு, பயங்கரமான ஒரு லவ், இந்த மாதிரி மாமனுக்கு மருமனுக்கு பாண்டி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சூரி லைஃப்ல வந்து ஐஸ்வர்யா லட்சுமி வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு கல்யாணம் நடக்குது. கல்யாணம் பண்ணவன் பார்த்தீங்கன்னா என்ன பொண்டாட்டி மேல பாசம் விட்டுட்டு மருமை மேல பாசம் அதிகமாக இருக்குது. பிரச்சனை வந்து டிவோர்ஸ் வர போகுது. அந்த பிரச்சனை எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணாருங்கிறது இந்த படத்தோடைய கதை. படத்தோட கதையை பற்றி பார்த்துட்டோம். இது எப்படி ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஏன்னா இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடிதடி, வெட்டு, குத்து, ரத்தம், ரேப்பு இந்த மாதிரிலாம் படங்கள் வர்றதுக்கு மத்தியில் ஒரு ஃபேமிலி ட்ராமாவை பண்ணி ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் பிரசாந்த் பாண்டியராஜ் வந்து ஜெயிச்சிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். இவருடைய குரு யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம பாண்டியராஜ் சார். அவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கடைக்குடி சிங்கம்னு ஒன்று பண்ணார். அப்பயே நம்மளை உட்கார வச்சு அள வச்சு பயங்கரமாக எமோஷனல் கனெக்ட் ஆகி அந்த படமும் ஓடுமா ஓடாதன்னு கத்தி மேல நின்று அந்த படமும் பெரிய ஹிட் ஆச்சு. உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும். அது மாதிரி அவர் அந்த படத்தை எடுத்து கொடுத்ததுனால அவரோட ஐஸ்டண்ட் இவருக்கு இந்த படத்துக்கு மேல ஒரு நம்பிக்கை வந்துச்சு போல. எல்லாமே அழகா அமைஞ்சு படம் வந்து தாறுமாறா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். பெரிய ஓப்பனிங் இல்லை. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சந்தானம் சாரோடைய டிடி நெக்ஸ்ட் லெவல் வேற ரிலீஸ் ஆச்சு. ஆனா அதையும் தாண்டி இந்த குடும்ப படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா 2K கிட்ஸ் கனெக்ட் ஆகுதான்னு தெரியாது. ஏன்னா 2K கிட்ஸோடைய லவ்ஸோ 2K கிட்ஸோடைய அந்த சின்ன சின்ன எமோஷன்ஸோ அந்த என்ன சொல்றது எதுவுமே வந்து இந்த படத்துல இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா 96க்கு வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு அற்புதமான படத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்ல முடியும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா விடுதலைன்னு ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு கான்ஸ்டபிள் ரோலை வந்து ஒரு சூரி பண்றாரு. அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதனுடைய வந்து கான்ஸ்டபிள்ங்கிற ஒரு ரோலை வந்து வெற்றிமாறன் சார் இவரை வச்சு பண்ண முடியும், இவர் கேரி பண்ணி படத்தை எடுத்து போக முடியும்னு நம்பினாரு. அதுல உருவானதான் விடுதலை. அதுல வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி சப்போர்ட் எல்லாமே வந்து படம் சூப்பரா வந்துச்சு. அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஆனா இந்த படத்துல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நல்லா கேட்டுங்க, சூரி வந்து 5 கதாபாத்திரமா வாழ்ந்திருக்காரு. அதாவது மருமையனுக்கு சூப்பரான மாமனா, சுவாசிகாவுக்கு அருமையான தம்பியா, ஐஸ்வர்யா லட்சுமிக்கு புருஷனா, அவங்க அம்மாவுக்கு வந்து மகனா, அவங்க தாத்தா ஒருத்தர் ராஜகிரண் அவருக்கு பேரனா. எப்பா இந்த 5 கேரக்டர் அப்படி உள்ள வாங்கி டெலிவரி பண்ணியிருக்கான் மனுஷன். என்ன இனிமே போட்டா சரி எவனுமே கூப்பிடாதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஒரு அற்புதமான சூரி பிரதர்ன்னு சொல்ற அளவுக்கு வாழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. சீன் பை சீன் வந்து எமோஷன் உங்களுக்கு பார்க்கும்போது ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். அந்த எமோஷன் வந்து கனெக்ட் ஆகிறதுனால நம்ம எதுவுமே செய்ய முடியாது. சீனுக்கு சீன் பஞ்சு டைலாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு மாமனா எனக்கு கண்டிப்பா அந்த படம் வந்து கனெக்ட் ஆச்சு. எப்படின்னா எவ்வளவு அன்பு செலுத்தும்னு சொல்லிட்டு வாழ்க்கைங்கிறது புருஷனுக்கும் அதாவது பொண்டாட்டிக்கும் அம்மாவுக்கு இடையில வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த பிரிட்ஜில் வந்து எங்கேயும் நம்ம ஒரு சைடு வந்து நம்ம ரொம்ப பாராபட்சம் பண்ணோம், ஒரு சைடு தூக்கிடும், பிரிட்ஜ் வந்து உடஞ்சிடும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு அந்த பிரிட்ஜாக இருந்துட்டு எப்படி கேரி பண்ணி அந்த சூரியன் வந்து கடைசியில் ஜெயிச்சாருங்கிறத அந்த படத்தை காமிச்சிருக்காங்க. செம்ம வாழ்ந்துருக்காங்க எல்லாருமே. சுவாசிகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் பந்துலாம் என்னங்க படம், ஒரு கெத்தோட பொண்டாட்டியாக வந்தாங்க. அவங்களோட ரோலை மட்டும் கரெக்டாக ப்ளே பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. கெத்து பொண்டாட்டி சுவாசிகான்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சூரியோடைய அக்காவா வருவாங்க. ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து கடைசி பிறகு கலக்கிட்டா மனுஷி அந்த மாதிரி சொல்ல முடியும். சுவாசிக்கா இனிமேல் நீங்கள் தயவுசெய்து கேரளாக்கெல்லாம் போயிடாதீங்க. நீங்கள் இங்கேயே வீடு எடுத்து குடியிருக்கலாம். உங்களுக்கு இன்னைக்கு நைட்டே வந்து உங்கள் வீட்டு கதவை எல்லாமே தட்டுவாங்கிறதுல சந்தேகமே இல்லை. சுவாசிக்கா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா லட்சுமி என்னை பொறுத்தவரை பொன்னியின் செல்வன் எல்லாம் தாண்டி இந்த படத்தில் வந்து வாழ்ந்திருக்கா அப்படின்னு சொல்ல முடியும். ஐஸ்வர்யா லட்சுமி சரியான படம். கட்டாக்குசியில் பார்த்தா ஒரு காமெடி ட்ராக்கு அவங்களுக்குள்ள போர்ஷனை பண்ணாங்க. ஆனால் இந்த படம் வந்து லைஃப்ல கேரியர் பெஸ்ட்னு சொல்லலாம். யாருக்குன்னா ஐஸ்வர்யா லட்சுமிக்கு ஒரு பொண்டாட்டியா ஒரு டாக்டரா அதர்னு சொல்றது அந்த மாதிரி ஒரு சீனை பண்ணி கடைசி வர கலகிருக்காப்புல. மன்னிக்க முடியாத குற்றம் மாதிரி தெரிஞ்சாலும் அதை அழகா கேரி பண்ணி சூப்பரா பண்ணியிருக்காப்புன்னு சொல்ல முடியும். அவங்க அதுக்கடுத்து ராஜ்கிரண், விஜய் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு பேரு. இவங்களை எதுக்குடா காமிச்சுக்கிட்டு இருக்காங்க? 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா புருஷன் முன்னாடி தாத்தா பாட்டி அவங்க தாத்தா பாட்டியா பண்ணிட்டு இருக்காங்களே, எதுக்காக இப்படி பண்ணிருக்கான்னு சொன்னா கிளைமேக்ஸ்ல ஒரு சம்பவம் பண்ணுவாங்க. இதுக்கானதே அவங்க படம் ஃபுல்லா அங்கேருந்து டிராவல் பண்ணி வந்திருக்காங்க போல இருக்குது. அவங்களும் பார்த்தீங்கன்னா வாழ்ந்திருக்காங்க. ஒட்டு மொத்தத்தில் சூரியோட அம்மாவும் சரி, அதாவது நம்ம ஐஸ்வர்யா லட்சுமியோட அம்மா அப்பா எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து 2K கிட்ஸ்க்கு கனெக்ட் ஆகுமா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசனை பண்ணி பார்த்தா ஒரே ஒரு பையன் ஐஸ்வர்யா லட்சுமி தம்பியா வந்து ஒரு பையன் வர்றான்.
அவள் மட்டும்தான் 2K கிட்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற எல்லாருமே 2K கிட்ஸ்க்கு சம்மந்தம் இல்லாமல் எல்லா 90s கிட்ஸ் 80s கிட்ஸை போட்டு படத்தை ஃபில் பண்ணி ஒரு அருமையான படமாக கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு சொல்கிறோம்னா குடும்பம் தாங்க. குடும்பம் வந்து எவ்வளோ முக்கியம், பொண்டாட்டியும் தாண்டி குடும்பம் முக்கியமா, குடும்பத்துக்காண்டி பொண்டாட்டி முக்கியமாங்கிற ஒரு பெரிய போராட்டமே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ லாஸ்ட்டில் வந்து அவங்க சொல்லுவாங்க, ராஜ்கிரண் சொல்லுவாங்க, தெய்வமா பொண்டாட்டியான்னு கேட்கும்போது நம்ம வாழ்ற தெய்வமே நம்ம பொண்டாட்டி தாண்டான்னு சொல்லிட்டு அந்த சூரிய வந்து அந்த இடத்துல தெரிஞ்சுற சீனில் வந்து செம்ம கிளாப்ஸ் அடிக்கலாம். அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. பிரசாந்த் பாண்டியராஜுக்கு வந்து பெரிய சல்யூட் பண்ணிக்கணும். அவர் ஒரு சின்ன 90s கிட்ஸ்ன்னு நினைக்கிறேன். அவர் வந்து இந்த படத்தை கேரி பண்ணி இந்த படத்தை செஞ்சு கொடுத்தது வந்து நம்மளால ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா இது வந்து பாலச்சந்தர் ரேஞ்சில் வந்து யோசனை பண்ணிட்டு இந்த படத்துக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்கான்னு சொல்ல முடியும். விமல் சின்ன போர்ஷன் வர்றாப்புல அவருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. ஒட்டு மொத்தத்தில் வந்து இந்த படம் வந்து ஒரு சரியான ஃபேமிலி என்டர்டெய்னர். இந்த படம் ஏ சென்டர் நம்ம சென்னையில் ஓடுமா அப்படின்னு கேட்டோம்னா ஒரு டவுட்டான விஷயமா தான் இருக்குது. ஏன்னா இங்கே உள்ள கல்ச்சரில் இங்கே உள்ள பிரச்சனையில் வளர்ந்த பசங்களுக்கு இந்த படம் கனெக்ட் ஆகிறதுக்கு சின்ன வாய்ப்பு கூட கிடையாது. ஆனால் இதையும் தாண்டி அப்படியே சவுத் சைடு போனீங்கன்னா அந்த விழுப்புரம், திருச்சி, ராமநாதபுரம், மதுரை, திருநெல்வேலி, சிவகாசி, விருதுநகர், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, சேலம், கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையும் இந்த படம் நல்லாவே போகும்ன்றதுல எந்த சந்தேகமே இல்லை. இந்த படத்துக்கு என்னுடைய மார்க்குன்னு சொன்னோம்னா 10க்கு 8 கொடுப்பேன். எங்கடா அந்த 2 அப்படின்னு கேட்டிங்கன்னா இது 2K கிட்ஸ்க்கு பிடிக்காத மாதிரி சில விஷயங்களும் 2K கிட்ஸை வந்து இன்வால்வ் பண்ணாமல் சில விஷயங்கள் பண்ணதுனால இந்த படத்துக்கு 8 கொடுப்பேன். மீண்டும் அடுத்த ஒரு விஷயம் சந்திக்கிறேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.